ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகதா சமையல். இன்றைக்கி ஜெகதா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, கொழுக்கட்டை செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ பச்சரிசி எடுத்து அது 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி காய வைக்காமல் இப்போ அரைச்சி எடுத்து வந்து வச்சுருக்கிறோம். 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறோம். 1/4 கிலோ வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ மாவு பிசைஞ்சு அடுப்பில் வைக்கலாம். வாங்க, அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். அதில் ஒரு துணியை போட்டு மாவு எடுத்து வச்சுக்கலாம். மாவு நான் அரைச்சி வச்சிருந்த மாவு அப்படியே தான் நான் கொட்டி வைக்கிறேன். மாவு நல்லா வெந்தால் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். மாவு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மாவு வேகிற சமயத்தில் நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுக்கலாம். வெல்லத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்துடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு எடுத்து இதில் கொட்டிக்கலாம். மாவு நல்லா வந்துடுச்சு. இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு சுடு தண்ணியில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவை சுடு தண்ணியில் போட்டு பிசையும் போது தான் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கலாம் நம்ம மாவை. மாவை பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இது நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற வரைக்கும் அடுப்பில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி சூடாகும் போது கொழுக்கட்டை பிடிச்சிட்டுமா சரியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுப்பு பார்த்து வச்சு அதில் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி சூடாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். நான் கையில் தட்டுறேன். நீங்கள் இலையில் வச்சு தட்டலாம், இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கூட தட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்படி கிளி விட்டுருக்குமா, இந்த மாதிரி ஷேப் வரும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே தண்ணி குண்டானில் ஊற்றி வச்சதுனால தண்ணி காஞ்சின்னு இருக்குது. மாவும் ஏற்கனவே சீக்கிரம் வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்து நம்ம எடுத்துக்கலாம். பொடி போட்டு முடிக்கலாம். கொழுக்கட்டை வந்துச்சு, எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அரிசி மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.